ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் லெசனோட தேர்ட் பார்ட்ல இருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு இந்திய பொருளாதாரம் பலம், பலவீனம், மக்கட்தொகை போக்குகள் பார்ட் 1ல பார்த்துருக்கோம். பார்ட் 2ல வந்துட்டு ஆற்றல் வளங்கள், கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே வந்துட்டு பார்ட் 2ல வந்து பார்த்தாச்சு. உடல் நல பணிகள் எல்லாமே வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்திய பொருளாதாரத்தில் சிந்தனையாளர்களின் பங்களிப்பு பார்ட் 3 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன. திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு அறிஞர்கள் மத்தியில வந்துட்டு கருத்து வேறுபாடு நிலவினாலும் பொதுவாக 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்தை தான் அவரது காலமா சொல்றாங்க. திருவள்ளுவரோட கருத்துக்கள் வந்துட்டு இன்றைய நடைமுறைக்கும் ஏற்றவைகளாக தான் இருக்கு. அடுத்து வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2வது பகுதியான பொருட்பால்ல மிகுதியாக காணப்படுகிறது. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. அதாவது திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 இருக்கு. அதுல பொருளாதார சிந்தனைகள் வந்து பொருட்பால்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர். அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். மழைதான் உணவு தருகிறது. மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். அப்போ மழையை வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மையை மழையை தான் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அழிவையும் தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கும் செய்யும். இந்த ஃபுல் பேராகிராஃப்க்கு ஒரே மீனிங் தான், ஒரு திருக்குறள் தான். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது உரிய நேரத்துல பெய்யாம கெடுக்கிறதும் மழைதான், உரிய காலத்துல பெய்து பாதுகாக்கிறதும் மழைதான். மழைதான் வந்துட்டு ஆதாரம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 8 விதமான கூறுகளை பத்தி சொல்லியிருப்பாரு. உற்பத்தி காரணிகள், வேளாண்மை, பொது நிதி, பொது செலவு, வெளிநாட்டு உதவி, வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல், செல்வம், நலம் பேணும் அரசு. இந்த 8 தான். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு மொத்தம் 6 விதமான உற்பத்தி காரணிகளை சொல்றாரு. இப்போ வந்து ஒரு விவசாயியே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அவர் விவசாயம் பண்ண ஒரு நிலம் வேணும். அந்த நிலத்துல உழைக்கணும். உழைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு உரம் போடணும், விதை போடணும், மருந்து ஊத்தணும். அப்ப அங்க அவருக்கு ஒரு முதலும் தேவைப்படுது. முதல். அப்ப வந்துட்டு அந்த இப்ப நிலத்துல வந்து பாத்தி பாத்தியா கட்டி தான அவர் வந்து விவசாயம் பண்ண முடியும். அப்ப அந்த பாத்திய வந்து அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நட்டனே முளைச்சிருமா? முளைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அப்போ இப்பல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு மிஷின்லாம் வந்துருச்சு. அப்போ தொழில்நுட்பமும் தேவைப்படுது. நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை திருவள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றான். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்றாரு. அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப வசதியான ஒண்ணு எது அப்படின்னா அறிவான மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, இருக்கிறதுலயே ரொம்ப வசதி, ரொம்ப பெருசு அப்படின்றது அறிவறிந்த மக்கட்பேறு தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வேளாண்மை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவள்ளுவர் வேளாண்மையே அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். ஆல்ரெடி மழை தான் அடிப்படைன்னு சொன்னாரு. அந்த மழை வேளாண்மைக்கு எது அடிப்படை? மழை. அப்ப வேளாண்மை அதோட லிங்க் தான். திருவள்ளுவர் வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது என்கிறார். பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு பஞ்சு வேணும். பஞ்சு எப்படி டைரக்ட்டா நூற்பாலையிலே பஞ்சு தயாரிக்க முடியுமா? முடியாது. ஒரு விவசாய நிலத்துல போய் பஞ்சு உற்பத்தி செஞ்சு வரணும். அப்போ பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்துள்ளது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் அப்படின்னு சொல்றாரு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றாரு. உழவு தொழில் மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார். அடுத்து பொது நிதி. திருவள்ளுவர் பொது நிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகள்ல எழுதியிருக்காரு.
இதுக்கு வந்து ஒரு குறள் இருக்கு. "இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு." இயற்றல் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிதி எப்படி எந்த வகையிலலாம் நிதிய உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வருவாய உருவாக்குறது. அடுத்து ஈட்டல் அப்டின்னா, வரிய வந்து எல்லார்கிட்டயும் வசூல் பண்றது. அடுத்து காத்தல் அப்டின்னா, நம்ம வசூலிச்ச வரிய வந்து பாதுகாக்கிறது. காத்தலும் காத்த வகுத்தல் அப்டின்னா, தேவையானபடி அந்த செலவ எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்றது. அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல அரசு அப்படின்றது தான். இயற்றலும், ஈட்டலும், காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அத பத்தி தான் இந்த பொதுநிதி, பொது செலவு இருக்கும். திருவள்ளுவர் பொது நிதி, பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகள விரிவாக எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வருவாய உருவாக்கணும், வருவாய சேகரிக்கணும், வருவாய நிர்வாகம் செஞ்சு பொது செலவு பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கார். அந்த திருக்குறள் ஞாபகம் இருந்தா இந்த பாயிண்ட்லாம் நம்ம எழுதிறலாம். அடுத்து பொது செலவு. திருவள்ளுவர் வந்துட்டு திருவள்ளுவருக்கு வந்துட்டு இந்த பொது செலவுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஏன் அப்டின்னா, இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் பேசுனது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கப்புறம், கீழ காந்தியடிகள் எல்லாமே வருவாங்க. இது திருவள்ளுவர் சொன்னதா? காந்தியடிகள் சொன்னதான்னு நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா, திருவள்ளுவர் வந்து அப்படி பாயிண்ட் பாயிண்ட்டா பேசியிருப்பார். இதே காந்தியடிகள் வந்துட்டு கொஞ்சம் வந்து கிராமம்னு பேசியிருப்பார். ஸோ, திருவள்ளுவரும் காந்தியடிகளும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆறக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இங்க ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது வந்துட்டு திருவள்ளுவர் வந்துட்டு எப்பயுமே சமநிதி நிலை அறிக்கை வந்து பரிந்துரைக்கிறார். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால், அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னும் சொல்றாரு. நிதிநிலை கொள்கை வரும்போது செய்ய வேண்டியதாக அவர் சொல்லுவது என்னன்னா, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்கள்ல சம நிதிநிலை கூட இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது. அதாவது திருவள்ளுவர் தல மேல என்ன இருக்கு? ஒரு கொண்ட இருக்கு. ஒண்ணு ஜாஸ்தி முடி வச்சிருப்பாரு. இல்லாட்டி கொண்டைய எடுத்துட்டு சமமான முடி வச்சிருப்பாரு. ஆனா எப்பயுமே இப்ப நம்ம பாய் கட்டிங்லாம் பண்றோம்ல, பாய்ஸ்ல வந்து ஒரு 2 சைடும் வந்துட்டு கரச்சிடுறாங்கல்ல, அந்த மாதிரி பற்றாக்குறையா வந்து வச்சிருக்கிறதில்ல. இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இது திருவள்ளுவரா, மகாத்மா காந்தியான்னு கன்ஃப்யூஸ் ஆகலாம். அதுக்காக இது. அப்போ எப்பயுமே வந்துட்டு உபரி நிதிநிலைன்றது தலை மேல இருக்க கொண்ட. சில நேரங்கள்ல சம நிதிநிலைன்றது கொண்ட இல்லாம நார்மலா இருக்குது. ஆனா ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலையா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பொது செலவையே அவர் வந்து 3 இனங்கள்ல பொது செலவு செய்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னென்ன அப்படின்னா, பாதுகாப்புக்காக நீ செலவு பண்ணிக்கோ. பொது பணிக்காகவோ, சமூக பணிக்காகவோ செலவு பண்ணிக்கோ. பாப்போசா பாப்போசான்னு வச்சுக்கோ. பாதுகாப்புக்காக நீ செலவு பண்ணலாம். பொது பணிக்காக செலவு பண்ணலாம். இல்லாட்டி சமூக பணிக்காக செலவு பண்ணலாம். அடுத்து வெளிநாட்டு உதவி. திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்றாரு. தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்த தான் அவர் வலியுறுத்தினார். நம்மளோட தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமா தான் இருக்கணும். வெளிநாட்டுலலாம் உதவி கேட்கக்கூடாது. நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லாமே செஞ்சுக்கணும். இத சொன்னதும் அ திருவள்ளுவர் தான். இதே வெளிநாட்டு உதவி அப்படின்றது காந்தியடிகளா, திருவள்ளுவரான்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. திருவள்ளுவர் தான் வெளிநாட்டு உதவிய பத்தி பேசியிருக்காரு. அதாவது திருவள்ளுவர் எல்லாமே வந்து ஹைடெக்கா பேசியிருப்பாரு. காந்தியடிகள் எல்லாமே கிராமம் சார்ந்து பேசியிருப்பாரு. அடுத்து வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல். பசிக்கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய இப்ப திருவள்ளுவரோட கெட்டப் நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு ம், ம். இந்த மாதிரி முனிவர் அந்த மாரி கெட்டப்ல தான் இருப்பாரு. யாசக முனிவர்கள் கேட்டு வருவாங்க. ஸோ அந்த யாசகம் கேட்டு வரவங்களுக்கு தான் அந்த பிச்சை எடுத்தலோட கஷ்டம் வந்து தெரியும். அதனால பசிக்கொடுமையிலிருந்து பெறும் விடுதலை தான் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும், ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கருதினார். வறுமையை அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாக கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கையும், பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். இப்போ வறுமைய பத்தி பேசிட்டாரு. அப்ப செல்வத்த பத்தி பேசுறாரு. செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி, அதுவே இலக்கல. அதுக்காக ஒரேதா போய் பணம், பணம், பணம்னு பணத்தையே தேடக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. செல்வம் சிறந்த மதிக்கத் தகுந்த வழிகளில் தான் ஈட்டப்படணும் அப்படின்றாரு. செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், உழைப்பு தான் உண்மையான வளம் அப்படின்னு சொல்றார். அடுத்து நலம் பேரும் அரசு. இதுக்கு வந்து ஒரு திருக்குறள வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். "உறுபசி ஓவா பிணி செருப்பகையும் சேராது எய்வது நாடு." உறுபசின்னா,
அங்க வந்துட்டு பசி இருக்கக்கூடாது. அதாவது வறுமை இருக்கக்கூடாது. ஓவா பிணினா அங்க நோய் நொடி இருக்கக்கூடாது. செருப்பகைனா அங்க வந்து பாதுகாப்புகள் இருக்கணும். இதெல்லாமே இருந்தா தான் ஒரு நாடு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பது குறித்து விளக்கியுள்ளார். ஒரு நலம் பேணும் அரசுல வறுமை இருக்கக்கூடாது. எழுத்தறிவின்மை இருக்கக்கூடாது. நோய்கள் முதலானவை இருக்கக்கூடாதுன்றாரு. நோய் நொடி நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள் பாருங்க. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி. நல்லா விளைஞ்சு வளம் மற்றும் மகிழ்ச்சியா இருந்தா தான் நல்லா விளைஞ்சுச்சுன்னா பெரும் செல்வம் கிடைக்கும். அப்ப வளமா, மகிழ்ச்சியா இருப்பாங்க. மக்களுக்கு முழு பாதுகாப்பு. ஏன்னா பகையே இருக்கக்கூடாது. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வு. இதெல்லாமே தான். இப்ப வந்து அந்த 10 ஹெட்டிங் மட்டும் வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஹெட்டிங் வந்து என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட்டு உற்பத்தி காரணிகள்ல ஒரு 6 உற்பத்தி காரணிகள் பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்து வேளாண்மைய பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொது நிதி, பொது செலவு பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்துட்டு வெளிநாட்டு உதவி, வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல், செல்வம், நலம் பேணும் அரசு. இதெல்லாமே திருவள்ளுவர் சொன்னது. அடுத்து மகாத்மா காந்தியடிகள் பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகள் காந்திய பொருளாதாரம் நன்னெறி அப்டின்னும் சொல்லலாம். இல்லாட்டி ஒழுக்க நெறி அப்டின்னும் சொல்லலாம். ஏன்னா புக் பேக்ல ஒழுக்க நெறின்னு குடுத்துருக்காங்க. காந்தியோட பொருளாதார கொள்கை. அப்ப காந்தியோட பொருளாதாரம் வந்துட்டு நன்னெறியை, ஒழுக்க நெறியை அடிப்படையாகக் கொண்டது. 1921ஆம் ஆண்டு காந்தி என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால், அந்த பொருளாதாரம் இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்டின்னு எழுதினார். அதுக்கப்புறமா 1924ல திரும்பியும் என்ன சொல்றாரு அப்டின்னா, தார்மீக மொ ஒ தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. ஏன்னா, அதே நம்பிக்கைய வந்துட்டு மீண்டும் 1924ஆம் ஆண்டு கூறியிருக்காரு. காந்திய பொருளாதாரம் பாருங்க, கிராம குடியரசு, கிராமமா முன்னேறணும்னு சொல்லியிருப்பாரு. இயந்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. தொழில் மயம் வேணான்னு சொல்லியிருப்பாரு. உற்பத்தி பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிராம சர்வோதயா, உடல் உழைப்பு, அறக்கட்டளை கோட்பாடு, உணவு பிரச்சனை, மக்கட்தொகை, மதுவிலக்கு. இது எல்லாத்தையுமே பத்தி பேசியிருப்பாரு. யாரு? காந்தியடிகள். காந்தியடிகள் வந்துட்டு ஒரு பிற்போக்குவாதி அப்படின்ற மாரி இது நம்ம படிச்சா மண்டையில ஏறும். நான் வந்து காந்தியடிகள பத்தி தப்பா பேசுறேன் அப்படின்னு நெனைக்க வேணாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக தான். ஆனா வந்துட்டு கிராமங்களா முன்னேறணுன்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட்காக காந்தியடிகள ஒரு பிற்போக்குவாதி அப்படின்ற மாரி ஆ மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இப்ப கிராம குடியரசு. கிராம குடியரசு காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதையே அவர் விரும்பினார். ஆல்ரெடி வந்துட்டு ஆ தன்னிறைவுன்ற வார்த்தை நம்ம வந்து ம் திருவள்ளுவர்ல படிச்சுட்டோம். என்னான்னு படிச்சோம் அப்டின்னா, இந்த மாரி வெளிநாட்டு உதவிய கோரக்கூடாது. தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்த தான் வலியுறுத்தியிருப்பார். அதே மாதிரி தான் காந்தியடிகள் கிராமங்கள்ல தான் இந்தியா வாழுது. தன்னிறைவு பெற்ற கிராமம் அப்டின்னு வந்துச்சுன்னா, காந்தியடிகள் வந்துரணும். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றெல்லாம் காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. ஏன்னா, காந்தியடிகள் ஒரு பிற்போக்குவாதின்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அம் இந்த 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 இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஷார்ட்கட்காக. அடுத்து இயந்திரங்கள். இயந்திரங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேர்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு அம் சமையல் எல்லாமே மிஷினரி ஆயிடுச்சு. அப்போ பாய்ஸ் வந்து நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க. அந்த ஆங்கிள்ல பார்த்தோம்னா, காந்தியடிகள் ஒரு பாய். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். கேர்ல்ஸ் யூஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து பாவம்ன்றுவாங்க இந்த பாய்ஸ். காந்தியடிகள் வந்து இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகமே எழுதப் போறாங்களாம். பெண்களுக்கு யூஸ் ஆகுற மிஷினரீஸ பத்தி, அதோட டிஃபெக்ட்ஸ பத்தி புத்தகமே எழுதிருவாங்க விட்டா இந்த பாய்ஸ். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேர்ல்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மிஷினரீஸா மிக்ஸி, கிரைண்டர்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அத பத்தி நான் புக்கே எழுதுவேன். அது வந்து கெட்டதுன்னு, அது வரமல்ல, அது ஒரு சாபம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொழில் மயம். தொழில் மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். இப்ப பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோ. நீ வேலைக்கு போகணும். நீ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு அ இரு அ எப்ப பார்த்தாலும் வந்துட்டு மிஷனரி லைஃப்குள்ள இந்த பாய்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. தொழில் மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தான் தொழில் மயம் சார்ந்துள்ளது என கருதினார். அதாவது வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டி தான்
இந்த மிஷனரி லைஃப் வந்து இருக்கு. அடுத்து உற்பத்தி பரவலாக்கம். உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி காந்தி, அதை அநேக இடங்கள்ல சிறிய அளவுல வீடுகள்லயே உற்பத்தி நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வீட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீட்டு தோட்டம் போடலாம். அந்த மாதிரியெல்லாம் உற்பத்தி செய்யலாம். அதான் உற்பத்தி பரவலாக்கம். கிராம சர்வதியா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ, புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் என்று சொன்ன காந்தியடிகள், கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும், தற்சார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடல் உழைப்பு. மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே, தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வியர்வு சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பது. அதாவது பாருங்க, நம்ம வந்து மிஷனரி லைஃப்குள்ள போக்கூடாதாம். நம்ம வெற்று வியர்வை சிந்தி நமக்கு தேவையான ஃபுட்ட நாமளே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி உறுதிபட கூறுகிறார். அறக்கட்டளை கோட்பாடு. தற்போது முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். இப்போ அறக்கட்டளை அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் பேஜ்ல ஒரு டெஃபினிஷன் வந்து குடுத்திருப்பாங்க. நன்கொடையாளர்கள் வியாபாரம் மற்றும் சொத்துக்களுக்கு அறக்காவலர்களாக செயல்படும். அதாவது வந்துட்டு நன்கொடையா வந்துட்டு அவங்களோட அ சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து குடுத்துருவாங்க. குடுத்துட்டு, அவங்க வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு அ கார்டியனா இருப்பாங்க. அறக்காவலர்களா செயல்படுவாங்க. அப்போ தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்க அறக்கட்டளை கோட்பாடு. இதில் முதலாளித்துவத்திற்கு பங்கே கிடையாது. ஏன்னா, அவங்க வந்துட்டு ஒரு கார்டியனா தான் இருப்பாங்க. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறும் முதலாளித்துவத்தை சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது. அதாவது எல்லாருக்குமே ஃபுட் எல்லாமே அந்த அறக்கட்டளையிலிருந்தே வந்துட்டா, யாரு மேல, யாரு கீழன்ற பாகுபாடு இருக்காது. அந்த மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீது எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் காந்தி வந்து எதிர்க்கிறார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். இந்தியா ஒரு சமயத்துல உணவு தானியத்திற்கு கையேந்தும் நிலையில இருந்துச்சு. தற்போது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிக அளவு உற்பத்தி செய்து உலக அளவில உயர்ந்த இடத்துல இருக்கு. அப்ப வந்து நம்ம செயற்கையா வந்துட்டு ஒரு பற்றாக்குறைய ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி மக்கள் தொகைக்கு பாருங்க, காந்தி வந்து செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறைகள வந்து எதிர்க்கிறாரு. ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம் ஆகியவற்ற வந்து வலியுறுத்துறாரு. தன் கட்டுப்பாட்டுல சுய கட்டுப்பாட்டுல மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த சிறந்த வழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மதுவிலக்கு. முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது என்றார் காந்தியடிகள். இந்திய வறுமைய பத்தி பேசினது வந்துட்டு யாருன்னா திருவள்ளுவர். இங்க மதுவ பத்தி பேசுறாரு. இந்தியா வந்து குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாகவே இருக்கலாம். அ ஏன்னா வந்துட்டு இப்ப தமிழ்நாடோட அ கஜானாவே வந்துட்டு மது வி ம மது விற்பனையில தான இருக்கு. அப்போ இந்தியா வந்துட்டு குடிகாரர்களின் நாடா இருக்கிறத விட ஏழையோட நாடா இருந்துரலாம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றாரு. பல மாநிலங்களின் வருவாய் வந்துட்டு மது விற்பனை தான் சார்ந்திருக்கு. அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருன்னு வரும்போதே, நம்ம வந்துட்டு முகவரைய ஞாபகம் வச்சுக்கணும். முகவரில என்ன வரும்? இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த மதசார்பற்ற ம் இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம, சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அந்த ஹெட்டிங்ஸ்லலாம் தான் இங்க இருக்கும். இப்ப வந்து ஜனநாயக மதசார்பின்மை, அதாவது மக்களாட்சியும், மதசார்பின்மையும். அதுக்கடுத்து திட்டமிடுதல்ன்றது காந்தி நமக்கு தெரியும். அதே மாரி ஜனநாயக சமதர்மம். ஜனநாயக சமதர்மம், ஜனநாயகம்ன்றது தான் மக்களாட்சி. இப்ப மக்களாட்சியும், மதச்சார்பின்மையும். இந்த 3 ஹெட்டிங் தான். புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர். நவீன இந்தியாவ கட்டமைத்த இல்லாட்டி புதிய இந்தியாவ கட்டமைத்த முதன்மை சிற்பிகள்ல ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்றார். எப்போன்னா 1946ல. அப்ப பதவியேற்றதுலருந்து 1964ல அவர் இறக்கும் வரை பிரதமராக பதவி வகிச்சவரு இவர் ஒருத்தர் தான். அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகள்ல இருந்தும், புத்தகங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்களாட்சியும், மதசார்பின்மையும். ஜவஹர்லால் நேரு வந்துட்டு மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர். ஏன்னா, அவர் வந்து பிரதமர்னா ஓட்டு வேணும். ஓட்டுனா மக்களாட்சி தானே ஜனநாயகம். அப்போ வந்துட்டு மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற மக்களாட்சி ஆகியவற்றை நம்பினார். உரிமைகள் பத்திலாம் பேசியிருக்காரு. பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை. வாக்குப்பட்டா தானே அவரு பிரதமர் ஆக முடியும். அந்த மாரி. சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற மக்களாட்சி. இந்த பாராளுமன்றத்தோட ஹெட் யாரு? பிரதமர் தான். பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு தான். ஆகியவற்றை நம்பினார். மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. ஏன்னா, அவர் வந்து முகவரில என்ன எழுதியிருக்காரு? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு
இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், ஜைன மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், சீக்கிய மதம் முதலான இன்னும் பிற மதங்களும் இருக்கின்றன. ஆனால் மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல். இப்ப மதச்சார்பின்மையோட டெஃபனிஷன் என்ன? எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல். திட்டமிடுதல். திட்டமிடல்ன்றது 1951ல இருந்து முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு ஜவஹர்லால் நேரு தான். பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவை தான் சாரும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் என்று அவர் கருதினார். 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது 5ஆண்டு திட்டம். 1951லேருந்து 56 முதல் 5ஆண்டு திட்டம். 56ல மே மாதம் வந்து 2வது 5ஆண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தின் போது பாராளுமன்றத்த துவக்கி வச்சு இவர் பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளம், பணம். மனித சக்தி வளங்களையும், மனுஷனையும், பணத்தையும் சிறந்த வழியில பயன்படுத்துவது. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு. திட்டமிடுதல் என்பது தொழில் மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னை தானே வளர்ச்சியடைய செய்து தற்சார்பினை அடைகிறது. எனவே நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுத்திகளை முன்னெடுத்தார். அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் நேருவின் பங்களிப்பு மறக்க முடியாதது. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்துல தான் ஐஐடி, அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் பல ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன. அவர் எப்போதும் அரசியல் மனப்பான்மையை வலியுறுத்துவார். அடுத்து ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேரு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பாகும். சமதர்மம் தான். இதுவும் வந்து முகவுரையில இருக்கு. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம அப்படின்றது. ஆனா நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் அப்படின்றாரு. அவர் வந்து இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். முடிஞ்சு போச்சா? அடுத்து பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் பாருங்க, 1891ல பிறந்து 1956 வரைக்கும் இருந்திருப்பாரு. 1956 வந்து 2வது 5ஆண்டு திட்டம். அத ஞாபகம் வச்சுக்கணும். பி.ஆர். அம்பேத்கர் ஒரு பன்முகத்திறன் பெற்றவர். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பினா அம்பேத்கரு. நவீன இந்தியாவை இல்லாட்டி புது இந்தியாவை உருவாக்கிய சிற்பி அப்டின்னா, அ ம் ஜவஹர்லால் நேரு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சம தர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அது மாரி வந்துட்டு சமூக சீர்திருத்தவாதி அப்டின்னும் சொல்லலாம் பி.ஆர். அம்பேத்கர. சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் அப்டின்னு சொல்லலாம். இப்ப பழங்கால இந்திய வர்த்தகம் அப்டின்ற நூல 1915ஆம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை வந்து இது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பழம் வந்து முத்தி போச்சுன்னா, ரூ. 19 பழத்த கூட ரூ. 15க்கு தான் விக்க முடியும். இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்கு. அது முத்தி போச்சு, கொழ கொழத்து போச்சு. ரூ. 19 வாழைப்பழத்த ரூ. 15க்கு தான் விக்க முடியும். அப்ப பழம் அப்படின்றது பழங்கால இந்திய வர்த்தகம். பழங்கால இந்திய வர்த்தகம். ரூ. 19 பழம் ரூ. 15 ஆயிருச்சு. எப்போ? கொழ கொழத்து போனா தான். கொழ கொழத்து போச்சுன்னா, பழம் வந்து கொல கொலன்னு ஆயிரும்னா. இப்ப கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முத்திப்போனா அப்படின்றப்போ முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. அதாவது எதுவா இருந்தாலும் பங்கு போட்டு சாப்பிடு அப்படின்னு யார் சொல்றா? ஒரு முனிவர் சொல்றாரு. பங்கு போட்டு சாப்பிடு. இப்ப இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. பங்கு போட்டு சாப்பிடுங்கன்னு யார் சொன்னா? முனிவர். அப்போ முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை இது. இந்த 2 நூட்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகிறது. மேலும் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தில் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை. பிரிட்டிஷ்ல வந்து இந்தியாவ மாகாணமா பிரிச்சிருப்பாங்களா, அந்த மாகாணங்களுக்கு இடையில அ பிரிட்டிஷ் இந்தியால நிதிகள வந்து எப்படி பங்கீடு செய்றாங்க, எப்படி பரவலாக்கம் செய்றாங்க அப்படின்றது தான். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தில் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை. இந்த ஆய்வுக் கட்டுரைய எம்.எஸ்சி பட்டத்திற்காக அ வந்து லண்டன் பொருளாதார பள்ளி வந்து ஏற்றிருக்கும். சாரி. எம்.எஸ்சி பட்டத்திற்காக எம்.எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா லண்டனான்னு தெர்ல. ஒரு டவுட் தான். இல்ல லண்டன் தான் நெனைக்கிறேன். லண்டன். இதுக்கு வந்து ஷார்ட்கட் பாக்கலாம். நம்ம நான் எம்.எஸ்சி படிக்கும்போது எனக்கு வயசு 21. நான் அத வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுக்க போறேன். இப்ப எம்.எஸ்சி படிக்கும்போது எனக்கு 21 வயசு. அந்த அப்ப வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கம் அப்டின்ற ஒரு ஆய்வுக் கட்டுரை எம்.எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது லண்டன் பொருளாதார பள்ளியில.
அடுத்து 1923ல ரூபாயின் பிரச்சனைகள். ரூ. 2 ரூ. 3க்கெல்லாம் பிரச்சனை பண்றான்ப்பா இந்த பொடி பையன் அப்படின்னு சொல்லாமா, 1923ல ரூபாயின் பிரச்சனைகள் எனும் ஆய்வறிக்கை ஏற்ற சாரி இதுதான் லண்டன் பொருளாதார பள்ளி. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் எனும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி அவருக்கு டிஎஸ்சி பட்டம் வழங்கியது. டிஎஸ்சின்றது ஒரு முனைவர் பட்டம் தான். ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும், அதன் தீர்வும் என்பதிலிருந்து கருத்தாக்கம் பெற்றது. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்புகள்ல இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நிதி, பொருளாதாரம். எல்லாமே பொருளாதாரம், பொருளாதாரம்னு முடியும். அத வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கலாம். நிதி பொருளாதாரம், அ வேளாண்மை பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். இப்ப நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூட்கள், அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த 1913ல இருந்து 1923 வரையிலான காலகட்டத்தில எழுதப்பட்டது. நிதி பொருளாதாரத்த அவர் வந்து 3ஆ பிரிக்கிறாரு. 3 நிலைகளாக பிரிக்கிறாரு. ஒண்ணு ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், இன்னொன்னு ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், இன்னொன்னு வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். இந்த இயர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அ அவர் பிறக்கறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து 1891ல தானே பிறந்தாரு. 1871ல இருந்து வந்து அவர் டேட்டாஸ் எடுத்திருக்காரு. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் 1871, 72 ஆரம்பிச்சு 76, 1876, 77. அடுத்து ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் இந்த 77ல ஆரம்பிக்கும். 18, 77, 78ல இருந்து 81, 82 மற்றும் வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம்ன்றது 82, 83 அடுத்து 1920, 21க்கு வந்துருவாரு. வேளாண்மை பொருளாதாரம் 19, 18ஆம் ஆண்டு அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். அதாவது ஒருத்தவங்க வந்து உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. 19, 19 வயசு ஆனா தான் நிலம் இவனுக்கு சொந்தம்னு உயில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. குழந்தையிலேயே வந்துட்டு அம்மா, அப்பா இறந்துருச்சு அப்டின்னா உயில் எழுதி வைப்பாங்க. இந்த குழந்தை வந்துட்டு 18 வயசு ஆனதும் இந்த நிலத்தெல்லாம் அவனுக்கு குடுத்துருங்க அப்டின்ற மாரி உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதான். 19, 18ல அம்பேத்கர் அந்த 18ன்றது 18 ஏஜ் சொன்னேன். இந்தியாவில் குறைந்த நில உடைமை, அந்த நில உடைமை மற்றும் நிலத்த வந்து நீ வச்சுக்கோ அப்படின்றது என்ற ஆய்வுக் கட்டுரை எழுதினார். இது ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தைப் போல் அம் ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தைப் போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையான வேறுபாட்டை கூறுகிறார். ஆட் பண்றாங்க. ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம். எல்லா நாட்டிலயுமே வந்துட்டு செல்வம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுது. நாட்லலாம் செல்வம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ வந்துட்டு ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, நில உடைமை ஒருங்கிணைப்புக்கும், அ நில உடைமை விரிவாக்கத்திற்கும் 2க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அத பத்தி இந்தியாவில் குறைந்த நில உடைமைகள் மற்றும் தீர்வுகள்ல 19, 18ல நம்ம அம்பேத்கரும் பேசியிருக்காரு. அடுத்து சமூக நீதி பொருளாதாரம். அம்பேத்கர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவரு. அதனால அவர் வந்து சாதியினால நெறைய வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால இந்த சமூக நீதி பொருளாதாரம் எழுதியிருக்காரு. சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். சாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. தனி மனிதர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் சாதிய முறை சமூக பதற்றத்திற்கு காரணமாகிறது. சாதிய முறை அரசியல் மக்களாட்சியை விடவும், இந்தியா வந்துட்டு சமூக மக்களாட்சியை அமைப்பதில் தோல்வி அடைந்து விட்டது. அதாவது ஜாதிய வச்சு தான் ஜனநாயகத்த அமைச்சிருக்கோம். சமூகத்த வச்சு அமைக்கல அப்படின்னு சொல்றாரு. அம் அத வச்சு தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்ப ஜாதி ஓட்டு தான ஜாஸ்தி அப்படின்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிலத்த அரசு நிர்வகிக்கணும். இப்போ உன்கிட்ட நிலம் இருந்தா தானே நீ ஜமீன்தார்ன்னு சொல்லிட்டு, நீ மத்தவங்கள டாமினேட் பண்ணுவ. இப்ப நிலத்த வந்து அரசு வந்து வாங்கிக்கணும். அ அது வந்து கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும். அரசு வந்து அனைத்து காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும். அதாவது வந்து இப்ப நெல்ல வந்து அறுவடை செஞ்சுர்றாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெல்லு வந்து பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை தான். அப்ப அந்த நெல்லுக்கு ஒரு காப்பீடு தரணும். காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் வந்து மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சட்டம், அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. பார்ட் 3 வந்து இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 4ல இருந்து ஜே.சி. குமாரப்பா, அமிர்தியா குமாரசென்னு, பி.கே.ஆர்.வி. ராவ் இவங்க 2 பேர பார்ட் 4ல வந்து பார்க்கலாம். ம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.